ரயன் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் அப்படின்னு யார் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு சிங்கம் இருக்கு, அந்த சிங்கம் மீண்டும் வந்துருச்சு அப்படின்னு பயங்கர துடிப்போடு இருக்கிறாங்க மும்பை ஃபேன்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன தடை வந்தாலும் 6வது கப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மும்பை ஃபேன்ஸ். IPL 2025 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல பயங்கரமான தடுமாற்றம் இருந்துச்சு மும்பைக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஜெயித்துட்டே வந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய பவுலர்ஸ் தான். குறிப்பா பும்ராவும் போல்ட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கலக்குனாங்க பாருங்க. அதுக்கப்புறமா அந்த டீமோடைய லைனே மாறி போச்சு. இந்த நிலையில தான் நியூசிலாந்துக்கு கிளம்பி போயிட்டாரு போல்ட்டு. அவர் மீண்டும் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் இப்போ ஃபேன்ஸுக்கு இருந்துட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை தங்களுடைய முக்கியமான ஃபாரின் பிளேயர்ஸை இழக்கிற ஒரு சூழல் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காக 2 டீம் மோத போகிறாங்க, ஆஸ்திரேலியா ஒன்று, சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்று. ஸோ அதன் காரணமாக சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸான ரயன் ரிக்கில்டனும் சரி, கார்பின் போஷும் சரி கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேர்ல யாராவது வரலாம், வராம கூட போகலாம் அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நியூசிலாந்து, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, அப்படின்னா இன்னொரு பக்கம் நாங்களும் இருக்கும்ல இங்கிலாந்து அப்படின்னு இங்கிலாந்துல இருந்து வில் ஜாக்ஸும் கிளம்பி போறாரு. ஏன்னா அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கு கூட. ஸோ இந்த மாதிரி பல பிளேஸ்க்கு போனா கூட இப்போதைக்கு ஆறுதலா ஒரு செய்தி மும்பைக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா போல்ட் மீண்டும் மும்பைக்கு வரப்போறாரு. ஸோ இந்த விஷயமே மும்பை ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஜோஷ் கொடுத்துருக்கு. என்ன காரணம் அப்படின்னா என்னதான் ஒரு பக்கம் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் போனா கூட பவுலிங் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குப்பா. ஏன்னா பும்ரா இருக்கிறாரு, போல்ட் இருக்கிறாரு, ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு, ஏன் தீபக் சஹார் இருக்கிறாரு, தேவையா? நாங்க விக்னேஷ் புத்தர் வச்சிருக்கிறோம், சாண்டன் வச்சிருக்கிறோம், ஏன் இதெல்லாம் தாண்டி தரமான ஏகப்பட்ட பிளேஸ்லாம் வச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு பவுலிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தா நாங்க ஜெயித்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த வாட்டி போல்ட் எடுக்கும் போதே பயங்கர ஃபோர்ஸா போய் எடுத்தாங்க, 12.5 கோடிக்கு போய் எடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் இந்த சீசன்ல 18 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதுவும் முக்கியமா 8.49 மட்டும் தான் ஆவரேஜா ரன் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் மும்பை டீமுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஸோ எல்லா டீம்லயும் ஓட்டைகள் விழுதுதான், ஆனா இவங்களுக்கு ஓட்டைகள் விழுந்தா கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு நிறைய பேக்கிங் பிளேஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக 6வது கப்பு எங்களுக்கு எழுதி வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மும்பை ஃபேன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.